வகுப்பு 4. தலைப்பு: தாவரத்தின் பாகங்கள், பகுதி 2. வணக்கம் மாணவ செல்வங்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். முந்தைய அமர்வில் ஒரு செடி வளரவும் வலுவாக இருக்கவும் வேர்கள் எவ்வாறு உதவுகின்றன என்பதை சீதா கற்றுக்கொண்டாள். இப்போது அவளுக்கு பூமிக்கு மேலே உள்ள பாகங்களை பற்றி அறிய ஆர்வமாக இருக்கிறாள். இந்த அமர்வில் சீதாவின் தந்தை தாவரங்கள் வளரவும் உணவை உற்பத்தி செய்யவும் பூக்க உதவும் தளிர் அமைப்பை பற்றி விளக்குகிறார். அதை பற்றி ஒன்றாக கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். தண்டு, உணவாக தண்டு, இலைகள், ஒரு இலையின் பாகங்கள், உணவு தொழிற்சாலையாக இலை, உணவாக இலை. முக்கிய வார்த்தைகள்: செடிகள், தளிர் அமைப்பு, அதாவது மண்ணுக்கு மேலே உள்ள தாவரத்தின் ஒரு பகுதி. தண்டு, இலை, பச்சையம், அதாவது இலைகளில் உள்ள ஒரு பச்சை நிறமி சூரிய ஒளியை பிடிக்க உதவுகிறது. கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி, தண்ணீர், ஆக்சிஜன். ஒளி சேர்க்கை, அதாவது பச்சை தாவரங்கள் தங்கள் சொந்த உணவை உருவாக்கும் செயல்முறை. தொடங்குவதற்கு முன் இந்த அமர்வுக்கான கரு வரைபடத்தை பார்ப்போம். சீதாவின் தந்தை அவளுக்கு ஒரு செடியை காட்டி, மண்ணுக்கு மேலே உள்ள செடியின் பகுதி தளிர் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது என்று கூறினார். தண்டு, கிளைகள், இலைகள், பூக்கள் மற்றும் பழங்கள் தளிர் அமைப்பு என்று அழைக்கப்படுகின்றன. தண்டானது கிளைகள், இலைகள், பழங்கள் மற்றும் பூக்கள் போன்ற பிற பகுதிகளுக்கு வழிவகுக்கிறது. அனைத்து தாவரங்களின் தண்டுகளும் ஒரே மாதிரியானவை அல்ல. சில தாவரங்களின் தண்டுகளில் முட்கள் இருக்கும். சில தாவரங்களில் பட்டை இருக்கும். சில தாவரங்களின் தண்டுகள் மென்மையாகவும் சிலது கடினமாகவும் இருக்கும். சில தாவரங்களில் தண்டு தாவரம் நேராக நிற்க வலிமை அளிக்கிறது. வேர்களால் உறிஞ்சப்படும் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை தண்டு தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்கிறது. சில தாவரங்கள் நிலத்தடி தண்டுகளை கொண்டுள்ளன. சில தாவரங்களில் தண்டு அதிகப்படியான உணவை சேமித்து வைக்கிறது. சில தாவரங்களின் தண்டுகள் உண்ணக்கூடியவை. உதாரணம்: கரும்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி ஆகியவை நாம் உண்ணும் நிலத்தடி தண்டுகள். சீதாவின் தந்தை தோட்டத்திலிருந்து ஒரு பச்சை இலையை எடுத்து, எல்லா உயிரினங்களும் உணவை உண்கின்றன என்றார். உணவு அவை வளரவும் அன்றாட நடவடிக்கைகளை செய்யவும் உதவுகிறது. மனிதர்களும் விலங்குகளும் மற்ற விலங்குகள் அல்லது தாவரங்களை உணவாக உண்கின்றன. ஆனால் தாவரங்கள் மனிதர்களைப் போலவோ அல்லது விலங்குகளைப் போலவோ உண்ண முடியாது. தாவரங்கள் இலைகளில் உள்ள நிறமியான பச்சையமின் உதவியுடன் தங்கள் சொந்த உணவை இலைகளில் உற்பத்தி செய்கின்றன. இலைகளில் பச்சையம் இருப்பதால் அவை பச்சை நிறத்தில் உள்ளன. அதிக இலைகளை கொண்ட தாவரங்கள்
அதிக உணவை தயாரிக்கின்றன. ஒரு செடியின் இலைகளை நாம் பறித்தால் அது சரியாக வளராது. சீதாவின் தந்தை அவளிடம் பல்வேறு தாவரங்களிலிருந்து இலைகளை சேகரித்து அவற்றை கவனிக்க சொன்னார். அவள் கவனித்து இலைகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை என்று சொன்னாள். இலைகள் வெவ்வேறு வடிவங்களிலும் அளவிலும் வெவ்வேறு பாகங்களை கொண்டவை என்று அப்பா சொன்னார். இருப்பினும் பெரும்பாலான இலைகளுக்கு சில அடிப்படை பாகங்கள் பொதுவானவை. இலை பரப்பு, இலையின் அகன்ற தட்டையான பகுதி, அதாவது லேமினா. இலை உச்சி, இலையின் நுனி. மைய நரம்பு, மைய நரம்பு இலையின் மையத்தில் ஓடுகிறது. நரம்புகள், நரம்புகள் மைய நரம்பிலிருந்து கிளைக்கின்றன. அவை நீர் மற்றும் தாதுக்களை கொண்டு செல்லும் வெற்று குழாய்களின் கட்டமைப்பாகும். இலை காம்பு, இந்த பகுதி இலையை பிரதான தட்டுடன் இணைக்கிறது. இலை துளைகள், இலை துளைகள் என்பது இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் சிறிய துளைகள். காற்று இந்த துளைகள் வழியாக தாவரத்திற்குள் நுழைந்து வெளியேறுகிறது. இலை துளைகள் தாவரங்கள் சுவாசிக்க உதவுகிறது. வாயுக்களை பரிமாறிக்கொள்ள இலை துளைகள் பயன்படுத்தப்படுகிறது. இலைகள் தாவரத்தின் உணவு தொழிற்சாலைகள் ஆகும். தாவரங்கள் ஒளி சேர்க்கை எனப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் தாங்களாகவே உணவை தயாரித்து உணவை பெறுகின்றன. ஒரு செயல்முறையின் மூலம் தாங்களாகவே உணவை தயாரித்து உணவை பெறுகின்றன. ஒளி சேர்க்கை என்பது 2 சொற்களால் ஆனது. ஒளி மற்றும் சேர்க்கை. ஒளி என்றால் சூரிய ஒளி என்றும், சேர்க்கை என்றால் உருவாக்குதல் என்றும் பொருள். ஒளி சேர்க்கை என்பது தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையம், நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தங்கள் உணவை தயாரிக்கும் ஒரு செயல்முறையாகும். நீர் வேர்களால் உறிஞ்சப்பட்டு குழாய்கள் வழியாக இலைகளுக்கு அனுப்பப்படுகிறது. காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு இலைகளில் உள்ள சிறிய துளைகள் வழியாக செல்கிறது. இலைகளில் உள்ள பச்சையம் எனப்படும் பச்சை நிறமி சூரிய ஒளியை பிடிக்க உதவுகிறது. இந்த பச்சை நிறமி காரணமாக பெரும்பாலான இலைகள் பச்சை நிறத்தில் உள்ளன. ஒளி சேர்க்கை மூலம் தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்து காற்றில் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. சூரிய ஒளி மற்றும் பச்சையம் முன்னிலையில் நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு உணவு மற்றும் ஆக்சிஜனை தருகின்றன. தாவரங்கள் தமக்கும் பிற உயிரினங்களுக்கும் உணவை தயாரிப்பதால் அவை முதன்மை உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சில தாவரங்களின் இலைகள் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. சில தாவரங்களில் கூடுதல் உணவு இலைகளில் சேமிக்கப்படுகிறது. நாம் முட்டைக்கோஸ், முருங்கை, கொத்தமல்லி போன்ற தாவரங்களின் இலைகளை உண்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தண்டு என்பது மண்ணுக்கு மேலே வளரும் தாவரத்தின் ஒரு பகுதியாகும். தண்டானது கிளைகள் மற்றும் இலைகள், பழங்கள் மற்றும் பூக்கள் போன்ற பிற பகுதிகளுக்கு வழிவகுக்கிறது. வேர்களால் உறிஞ்சப்படும் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை தண்டானது தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்கிறது. சில தாவரங்கள் நிலத்தடி தண்டுகளை கொண்டுள்ளன.
சில தாவரங்களின் தண்டுகள் உண்ணக்கூடியவை. எடுத்துக்காட்டுகள் கரும்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் மற்றும் இஞ்சி. தாவரங்கள் இலைகளில் உள்ள நிறமியான பச்சையமின் உதவியுடன் தங்கள் உணவை உற்பத்தி செய்கின்றன. இலைகளில் பச்சையம் இருப்பதால் அவை பச்சை நிறத்தில் உள்ளன. இலைகள் வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் உள்ளன, மேலும் அவை வெவ்வேறு பகுதிகளை கொண்டுள்ளன. ஒளிச்சேர்க்கை என்பது தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையம், நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தங்கள் உணவை தயாரிக்கும் ஒரு செயல்முறையாகும். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1. வேர்களால் உறிஞ்சப்படும் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை டேஷ் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்கிறது. கேள்வி 2. இலையின் நுனி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 3. ஒளி சேர்க்கையின் போது டேஷ் உற்பத்தி செய்யப்பட்டு இலையில் சேமிக்கப்படுகிறது. கேள்வி 4. உணவு தொகுப்பில் ஈடுபடும் நிறமி டேஷ் ஆகும். கேள்வி 5. வெங்காயம் ஒரு தாவரத்தின் டேஷ் பகுதி ஆகும். கேள்வி 6. உணவாக பயன்படுத்தப்படும் இலைகளின் ஏதேனும் 2 பெயர்களை எழுதுங்கள். கேள்வி 7. இலையின் பாகங்களை எழுதுங்கள். கேள்வி 8. ஒளி சேர்க்கையை வரையறுக்கவும். கேள்வி 9. ஒளி சேர்க்கையின் போது தாவரங்கள் டேஷ் வெளியிடுகின்றன. கேள்வி 10. இலையின் டேஷ் பரப்பில் இலை துளைகள் காணப்படுகிறது. செயல்பாடு. உங்கள் சுற்றுப்புறங்களை பார்வையிடவும் 4 அல்லது 5 வகையான தாவரங்களிலிருந்து இலைகளை சேகரிக்கவும். அவற்றின் படங்களை வரைந்து அனைத்து இலைகளும் ஒரே மாதிரியாக உள்ளதா என்பதை கவனிக்கவும். வேறுபாடுகளை கூறுங்கள். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.